நீ தானே எல்லா வேலையும் எடுத்து செஞ்ச. இப்போ வந்து யார் செஞ்சாங்கன்னு எங்க கிட்ட கேள்வி கேட்கிற? என்ன பங்காளி, ஏதோ மண்டபம் பார்க்க போறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ என்னடானா ஏதோ பார்ட்டி ஆள் கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. சின்னதா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ஏமா அதெல்லாம் இவர் வாங்க மாட்டாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. இது எல்லாமே அந்த வேலனோட வேலை தான். கண்டிப்பா அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். ஏண்டா அவன் தான் பண்ணிருப்பான்னு நீ எப்படி சொல்ற? ஒன்ன மீறி அவன் எப்படி செஞ்சிருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியலமா. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் அவனோட வேலையா தான் இருக்கும். அக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போன் பண்ணி அவனை உடனே இங்க வர சொல்லு. இந்த வேலையை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்போ இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னாச்சுமா? எதுக்காக அவசரமா வர சொன்னீங்க? டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பியா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நானா? என்ன மேடம் சொல்றீங்க? நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? அப்ப அது யார் பண்ணது? ஐயோ, அம்மா என்னம்மா இது? அறுபதாம் கல்யாணமா? என்னம்மா திடீர்னு ஐயாவுக்கு அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் போட்டு வச்சிருக்கீங்க? என்னம்மா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இன்னும் தடபடலா பண்ணிருக்கலாம்ல. அம்மா ஐயாவோட பிறந்த நாள் நினைச்சுதானே நான் வந்தேன். திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஏய், நீ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. இந்த பேனரை நீ தானே இங்க வச்ச? ஐயோ, இது நான் வச்சனா? நல்லா இருக்கு மேடம் நீங்க சொல்றது. ஏன் மேடம், நான் தான் இந்த விழாவில் ஒரு துரும்பு கூட எடுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரும் அவங்க அம்மாவும் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. மா போய் சொல்றான். கண்டிப்பா இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். என்ன சார் நீங்க? சார் நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு சார் இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன்? உங்களை மீறி என்னால ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்க? ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீதான் இத பண்ணிருப்பேன்னு நாங்க எல்லாருமே சந்தேகப்படுறோம். ஏன் மேடம் இப்படி எல்லாருமே என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? உண்மையிலேயே எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். நம்புங்க மேடம். வள்ளி, இவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் தான் போகும். பேசாம வந்திருக்கவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிடலாம். பேனரை மாத்திடுவோம். நீ என்ன சொல்ற? அத்தை, அப்பாவுக்கு ஓகேனா எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரத்னம், நீ என்ன சொல்ற? என்னமோ பண்ணுங்கக்கா. இதுக்குதான் எந்த விழாவும் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்க மாட்டேன்னுட்டீங்க. நீங்க இப்ப என்ன சங்கடப்படுத்துறீங்க? ரத்னம், அப்படிலாம் பேசாதப்பா. இதுல உனக்கு எந்த சங்கடமும் இல்ல.
நானே பேசி சரி பண்ணிடுறேன். டேய் தள்ளி நில்லு. பேச்சு பேச்சு எங்க போனா அவ? பேச்சு சொல்லுங்க. என்ன பேச்சு, நீ இன்னும் கிளம்பலையா? எதுக்கு நீ இப்படி வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்க? வா, ஒரு நட போயிட்டு வந்துருவோம். இங்க பாருங்க, நீங்க போறதா இருந்தா போயிட்டு வாங்க சொல்லிட்டேன். சும்மா எங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு அங்கெல்லாம் வர்றதுக்கு இஷ்டம் இல்லைங்க. அத்த என்னத்த அமைச்சரோட பிறந்தநாள் விழாக்கு கிளம்பிட்டீங்க போலயே. என்னைய பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ இல்லத்த, மாமா கிளம்பி இருக்கிறத பார்த்து நீங்களும் கிளம்பி இருக்கீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி. நல்லா நினைச்சப்போ. ஐயோ சரித்த, அதெல்லாம் விடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? அது வள்ளியும் உங்க புள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வள்ளிக்கு உங்க புள்ள மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ரேணு சொல்ற? நெசமாவா? எதை வச்சு அப்படி சொல்ற? இல்லத்த, அவங்க இங்க வந்திருந்தப்போ நான் கவனிச்சேன். வள்ளி முகத்துல பழைய கோவம் எல்லாம் எதுவுமே இல்லத்த.